வேல்ஸ்ன்ற ஒரு அழகான குட்டி நாடு. ஆனால் ஒரு காலத்தில் அந்த நாடு தேவனை விட்டு ரொம்ப பின்வாங்கி போய் ஜனங்கள் தேவனையும் ஆலயத்தையும் மறந்து போன நாட்கள். எங்கே பார்த்தாலும் மதுபான குடம், விபச்சாரம் போன்ற அசூசியான காரியங்கள். ஆனால் அப்படியே சில வருடங்கள் கழித்து திரும்பி பார்த்தா ஆலயத்துக்கு அலமோதும் கூட்டம், எங்கே பார்த்தாலும் ஜெபம், குற்றவாளிகள் இல்லாத சிறைச்சாலை, ஆளே இல்லாத டாஸ்மாக் கடை அப்படின்னு ஆவியானவரோட வல்லமை அளவில்லாமல் பொழிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த எழுப்புதல் எப்படி வந்துச்சு? இவ்வளோ பெரிய மாற்றத்திற்கு காரணம் தான் யார்? இதை தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரிவைவல் சீரீஸ் எபிசோட் 1. நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செஞ்ச ஒரு வாலிபன் தன்னோட 15 வயசில் ரட்சிக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்குறாரு. இந்த வாலிபன் கடுமையாக வேலை செஞ்சுட்டு வந்தாலும் இரவு 12 மணிலிருந்து அதிகாலை 4 மணி வரை முழங்காலே நின்று வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதலுக்காக சுமார் 11 வருடம் ஜெபிக்கிறாரு. ஒரு வாரத்தில் 7 நாளில் 6 நாள் சர்ச்சுக்கு போயிடுவார். ஏன்னா நீங்கள் ஆலயத்துக்கு வராத ஒரு நாள் ஆவியானவர் வந்துட்டா என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு பிரசங்கியார் கேட்ட கேள்வி அவர் காதில் ரீங்காரமாக ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவருக்குள்ள தன்னோட தேசம் இப்படி சீர்கட்டு போயிருக்கே அப்படின்ற பாரம் அவரை சும்மா இருக்க விடலை. என்ன பண்ணாரு தெரியுமா? இருங்க ஒரு நிமிஷம். அவர் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அவர் யார், அந்த எழுப்புதல் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது.